இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு மாமா? என்ன நடந்துச்சு? சொல்லு மாமா, என்ன நடந்துச்சு? அருள், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியும்டா, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். இனி நான் வாழ்றதுலயே எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ என் வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம பண்ணி மொத்தமா அழிச்சுட்டா. என் வாழ்க்கையே அவளால வேஸ்டா போயிடுச்சு. பாரு, நீயா ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. அவளால ஒண்ணும் உன் வாழ்க்கை போகல. இப்ப கூட வானதி உன்னை விவசாயம் பண்ண சொன்னதே உனக்கு போன வேலை திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக தான். டேய், நான் உளறேன்னு சொல்லிட்டு இப்ப நீ தான் உளறிட்டு இருக்க. டேய், நான் ஒன்னும் உளரல. முதல்ல உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இப்ப சொல்றா. வானதியை விட்டு நான் பெரிய போறேன்னு தெரிஞ்சதும் கல்யாணத்தப்ப சொன்ன மாதிரியே இப்ப புதுசா ஒரு கதைய என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கியா? டேய், நீ சொல்ற இந்த கதையை நம்பி நான் அவளை ஏத்துக்கணுமா? அது டேய் போடா டேய். டேய், நான் ஒன்னும் கதை சொல்லலடா. நான் சொல்றதெல்லாம் உண்மை. யாருமே நம்ப முடியாத ஒன்ன சொல்லி அதை நான் நம்புவனை எதிர்பார்க்கறல்ல. என்ன அவளை முட்டாளா நினைச்சிட்டு இருக்கியா? டேய், அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் அப்படி எதுவும் நினைக்கல. இங்க பாரு, நீ எப்படி வேணா நினைச்சிட்டு போ. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு இனி அவ வேண்டாம். அவ என் லைஃப்ல வரவே கூடாது. மொத்தமா நான் அவளை விட்டு பிரிஞ்சு போறேன். அப்படி நீ பிரிஞ்சு போக நான் விட மாட்டேன்டா. பிரிஞ்சு போக விட மாட்டேன்னா என்னடா பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவ? கைய கால உடைச்சாவது வானதி கூட உன்னை இருக்க வைப்பேன்டா. எங்க உடறா பாப்போம். கை கால உடைப்பியா? உடறா பாப்போம். உடடா. அருள், வேணா சொன்னா கேளு. என்னடா வேணா? நீ சொன்ன போய்க்கு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்திருக்கணும். கை கால உடைப்பியா? நான் உடைக்கிறேன்டா. டேய், டேய், கையெடு. உடடா. சொன்னா கேளு. அருள், வேணா. சட்டை விடுறா. அடிடா பாப்போம். அடிடா, கையெடு. எடு. டேய், டேய். ஏன் மாமா இப்படி பண்ண? நான் தான் சொன்னேன்ல, அவர்கிட்ட போய் எதுவுமே சொல்லாத, வேண்டான்னு. அவர் சொன்னாலும் நம்ப மாட்டாருன்னு. நான் சொன்னதா இல்லையா மாமா? அப்புறம் ஏன் நீ போய் சொன்ன? ஏற்கனவே நீ எனக்காக நிறைய செஞ்சிட்ட. அதனால நீ கஷ்டமும் பட்டுட்ட மாமா. எனக்கு உன் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குன்னா அதுக்கு காரணமே நான் தான். போதும் மாமா, எல்லாமே போதும் மாமா. அருள் மாமா அவர் ஆசைப்பட்டபடி வேலை கிடைச்சு அமெரிக்காக்கே போகட்டும். அவரை நீ தடுக்க வேண்டாம். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? அவன் ஆசைப்பட்டபடி போயிட்டா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை? எனக்கு நீ என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடியே நடக்கட்டும் மாமா. உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே நீ எனக்காக எதுவும் செய்யாத. ஏய் வானதி,